இன்று பல இளைஞர்களுடைய வீட்டுகளில் கேட்கும் ஓசை துப்பாக்கிகளும் அடே வெட்டுடா கொத்துடா அடே டயமண்ட் எடுடா அப்படிங்கிற சத்தம் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நான் எதை பேசுகிறேன், இக்காணொலியை நிறுத்தாமல் பார். உன் வாழ்க்கையில் பெரும் புரட்சியை புரட்டும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. இன்று நீ வீடியோ கேம்ஸ்களுக்கும் ஆன்லைன் மூலமான கேம்ஸுக்கும் அடிமையாய் கொண்டிருக்கிறாய். உன்னை உன் நண்பன் வந்து அடை நீ ஒரு முட்டாள், நீ ஒரு அடிமை என்று கொன்னால் உனக்கு கோபம் வருகிறதா? அதுதான் மனித இயல்பு. நானும் கூறுகிறேன், நீ எப்போது விளையாட்டுக்காக, அதாவது ஆன்லைன் கேம்ஸுக்காக யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் என்று நீ செலவழிக்கின்றாயோ அப்போது நீயும் ஒரு முட்டாள் தான். உன்னை ஒரு அடிமை கிடையாது. நான் ஏன் உன்னை அடிமை என்று கூறுகிறேன் என்று தெரியுமா? இதை உருவாக்கியவன், இதனுடைய நிறுவர்கள் இதை ஒருமுறை உருவாக்கியிருப்பார்கள், ஒரு முறை இதை உபயோகித்திருப்பார்கள். அவர்கள் என்று இதை உபயோகிக்க மாட்டார்கள். பப்ஜியை உருவாக்கியவர்களுக்கு இதை உருவாக்கிய நாளே மறந்து சென்று அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய வங்கி இலக்கத்தில் பணம் வந்து கொண்டிருக்கும். காரணம், நீ தான் சம்பளமே வாங்காமல் அவர்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்காயே. உனக்கு தெரியுமா, நீ இன்று அவர்களுடைய வளையத்தில் செலவிடும் ஒவ்வொரு நொடியும் அவர்களுடைய குடும்பமும், அவர்களுடைய குழந்தையும், அவர்களுடைய தாய் தந்தையும் நாளை பெஞ்ச் காரிலும் ஆடம்பர வாழ்க்கையும் சுகபோக வாழ்க்கையும் வாழ்வார்கள். ஆனால் நீ, உன்னுடைய தந்தை, உன்னுடைய தாய் என்ன நிலைமை? அவர்கள் அதே வீட்டில், அதே உங்களுடைய தாய் அதே ஒரு பழைய புடவையை கட்டிக்கொண்டு, உங்களுடைய தந்தை அதே ஒரு பழைய ஷர்ட்டை போட்டுக்கொண்டு அதே ஒரு வேலைக்கு போயிட்டு கொண்டிருப்பார். இவ்வளவு வளர்ந்தும் அவர்களை வேலைக்கு அனுப்பிவிட்டு நீ அதே பப்ஜி, ஃப்ரீ ஃபயர் என்று சத்தம் போட்டு கொண்டிருப்பாய். உண்மையில் உன்னை விட ஒரு முட்டாள் இங்கு கிடையாது. மாறு, நீ நினைத்தால் மாறலாம். மாற்றம் ஒன்றே மாறாதது. இன்று முதல் புரட்சிகளை புரட்டு. உனக்கு விளையாட்டில் ஆர்வம் உள்ளதா? அதை உன் தொலைபேசியில் காட்டாதே, சென்று மைதானத்தில் காட்டு. நான் உனக்கு சவால் விடுகிறேன். இந்த இளைஞருடைய கிரிக்கெட் வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. இன்று இளைஞருடைய ஒலிம்பிக் போட்டி இன்று இருக்கிறதா என்பது தெரியவில்லை. இன்று இலங்கையில் ஒரு ஒலிம்பிக் பதக்கங்கள் வருவது தவிர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நீ மாற்று. ஒரு கிரிக்கெட் வீரராக, ஒரு ஒலிம்பிக் வீரராக, ஒரு கால்பந்து வீரராக, அடுத்த ரொனால்டோ, அடுத்த டாட்டா, அடுத்த அப்துல் கலாம் நீ உருவாக்கு. நீ அதாக மாறு. நீ இந்த டிபியிலும் வாட்ஸ்அப்பிலும் ஒரு சிந்தனையை போட்டு விட்டு சென்று இதே தவறை செய்து கொண்டிருந்தால் உன்னை ஒரு முட்டாள் கிடையாது. அதால் எந்த ஒரு மாற்றமும் உன்னுடைய வாழ்க்கையில் மாறப்போவதில்லை. நீ மாற்று, அடிமையாக மாறாதே. ஒரு போலியான வாழ்க்கைக்கும் ஒரு மாயைக்கும் அடிமையாகாதே. தெளிவு பெறு, அதிலிருந்து தெளிந்து வா நண்பா. நீ நினைத்தால் மாறலாம், இந்த உலகத்தையே மாற்றலாம். நீ நினைத்தால் வரலாறுகள் பிறக்கும். என்று நீ வரலாறை படிக்கின்றாய். நாளை உன் வரலாறை மற்றவர்கள் படிக்க வேண்டும் என்றால் அடிமையாய் இருக்காதே. உண்மையான உலகத்தில் வாழ். இன்று இந்த உலகம் செல்லும் வேகத்தில், இந்த உலகம் வளரும் வளர்ச்சிக்கு ஏற்றாற்போல் உன்னை வளர்த்துக் கொள்ளாத. அறிவாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி. இல்லையெனில் இந்த உலகம் உன்னை மறந்துரும். அது எப்படி என்றால், நீ யாரென்று கூட தெரியாததாக மறந்துரும். நாளை உன் நண்பன் கோடிகளை சம்பாதிப்பான், ஆனால் நீ இதே போல்தான் இருப்பாய். உன் வாழ்க்கையை மாற்ற நீ நேசிக்க வேண்டும். இன்று உன்னிடம் இருக்கும் எவரும் நாளை இருப்பார்கள் என்பது சந்தேகம். நாளை ஏழ்மையை செல்ல போகும் நண்பனை, உன் குடும்பத்தை நீ மாற்று. முதலில் மற்றவர்களுக்காக வாழ்வதை விட்டுவிட்டு முதலில் உனக்காகவாது வாழ். உனக்காக நீ வாழ்க்கையை மாற்று, மற்றவர்களுக்காக அல்ல. நான் கூறுவது உனக்காக, உன் வாழ்க்கைக்காக, நாளை உன் எதிர்காலத்துக்காக. இதை பார்த்து கொண்டிருக்கும் ஆசான்களே, இதை பார்த்து கொண்டிருக்கும் வாட்ஸ்அப் குழுமங்களின் அஜீன்களே, இதை பார்த்து கொண்டிருக்கும் சகோதரர்களே, சகோதரிகளே, இன்னும் ஏராளமான நபர்களே, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, நீங்கள் மனிதராக இருந்தாலும் காணொலியை பகிருங்கள். ஏனெனில் இதால் பலரின் வாழ்க்கையும் மாறலாம், இன்னும் பலரின் வாழ்க்கையும் மாற்றப்படலாம். இன்னும் சிறந்த காணொலிகளை வளர்ப்பதற்கு அது உதவியாக இருக்கும். ஏனெனில் இது போன்ற காணொலிகள் உருவாக்குவதும் என்று குறைவாக இருக்கிறது. அதனால் தான் இவ்வளவு பிரச்சனையும். ஆகவே சமூகத்தில் புரட்சியும் மாற்றத்தையும் நாம் அனைவரும் சேர்ந்து உருவாக்குவோம். இனி என் மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் வீர மகனாய் வீர மகளாய் இருக்க வேண்டும். சாதனை படைக்கும் தலைவியலாக, சாதனை படைக்கும் தலைவர்களாக நீ மாற்று. இல்லையெனில் இந்த வரலாற்றில் உனக்கு இடம் இருக்காது. நாளை நீ யார் என்பதுதான் கேள்வியாக இருக்கும். ஆகவே நீ யார்? இந்த சூப்பர் ஸ்டார் யார் என்றால் உடனடியாக சொல்வீர்கள். எங்களுடைய தலைவர் என்று சொல்லுவீர்கள். இது யார் என்று கேட்டால் உடனடியாக சொல்வீர்கள். அப்துல் கலாம் யார் என்று கேட்டால் உடனடியாக சொல்வீர்கள்.
யாத்மா யார் என்று கேட்ட உடனடியாக சொல்லிருக்கலாம். ஆனா நீ யார் தீர்மானி. இந்த காணொலிக்கு பிறகு முயற்சி செய், பயிற்சி செய். நீ முயற்சி செய், பயிற்சி செய். உனக்கு வெற்றி அல்ல சரித்திரம் உருவாகும். ஆகவே உங்கள் கதை என்ன? நன்றிகள்.